ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் அந்த வேலை கிடைச்ச இடத்துக்கு போனேன். எனக்கு அந்த கம்பெனிலேருந்து நல்ல ஒரு நிலமையில் வந்து இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே அந்த கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் போகக்கூடிய தொலைவில் வந்து ஒரு வீடு பார்த்துருந்தேன். யாருன்னா அந்த ஒருத்தர் தெரிஞ்சவர் மூலியமாகவே அந்த வீடு பார்த்து கொடுத்தாரு எனக்கு. ரொம்ப வசதிகள் இல்லாட்டாலும் நான் ஒரு ஆள் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான வீடு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நல்லபடியாக எனக்கு போயிட்டு இருந்துச்சு. நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் 2 வீடு பக்கத்தில் வந்து ஒரு பையனோட ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்னோட ஒரு வயது வந்து மூத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு நாள் வந்து வேலைக்கு போகிறப்ப அவங்களும் வந்து வேலைக்கு நிற்பாங்க. அப்போ வந்து பேசுகிறதுக்கு பழக்கமானோம். அன்றைக்கி தான் முதல் நாள் நாங்கள் சந்தித்த முதல் நாள். நான் வந்து ஆட்டோ பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். அவங்களும் வந்து ஆட்டோவில் ஏறுறதுக்கு வந்தாங்க. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்க ஆரம்பித்தோம். எங்கே இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டு ஒரு பேச ஆரம்பித்தது. அப்படியே வந்து அந்த நட்பு வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமானுச்சு. அவங்க வந்து என்னை வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. இது மாதிரி வரீங்களா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு போனேன். அவங்களோட அவங்க அம்மா இருந்தாங்க. ஒரு பையன் குழந்த இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இங்கே வேலை பார்க்குறதுனால மாற்றாமல் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிகிட்டே என்னை அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் வந்து நல்லா பேசினாங்க. என்கிட்ட வந்து நல்லா ஒரு சந்தோஷமாக பேசினாங்க. எந்த ஊருப்பா என்னெல்லாம் கேட்டப்போ, அப்படியா நான் பிறந்தது வந்து அந்த ஊர் பக்கம்தான்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சொந்தமாக ஒரு நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எந்த உதவினாலும் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கேளுங்க, சாப்பாடெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கூட வந்து நைட்லாம் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சிலப்போ வந்து நானும் ஆட்டோவுக்கு காசு கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்களும் சில சமயத்தில் எனக்கு ஆட்டோவுக்கு காசு கொடுப்பாங்க. ஏன்னா என் கம்பெனியை தாண்டி தான் அவங்க வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால சிலப்போ அவங்க காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி ஒரு நட்பான நேரத்தில் அவங்க குழந்தைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னு. எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஆஃபீஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்ததுனால அன்றைக்கி நைட் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். 9 மணிக்கு மேலே தான் வந்தேன். எனக்கு வந்து அந்த பர்த்டேங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த வீட்டுக்கு வர்றப்போ தான் வந்து எல்லோரும் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து போகிறாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஐயோ, நம்மளை வந்து பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்களே, நம்ம என்னடா அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நம்மளை என்ன நினச்சிக்குவாங்கன்னு எனக்கு வந்து மனசே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக வந்துச்சு. என்னடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ, நம்மளை வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒரு குழந்தை பர்த்டேக்கு இன்வைட் பண்ணதே நீ மறந்துட்டியே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கே வந்து ஒரு மாதிரி என்ன நினச்சி எனக்கே கொஞ்சம் கோவமாக வந்துச்சு சில சமயத்தில். அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நான் படுத்துட்டேன். படுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு யாரோ. அப்போ வந்து எனக்கு சாப்பாடு, கேக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் வரல, ஏதாச்சும் ப்ராப்ளமாக உடம்புட முடியல அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருந்துச்சு. அதனால தான் வந்து என்னால் வர முடியல. நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக நீங்கள் பாருங்கள் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்னை வந்து இம்பார்ட்டண்டாக நினச்சிட்டிங்க. ஆனால் நான் வந்து பையனுக்கு பர்த்டேவை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் வந்து நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலையாக இருக்கிறனால தான் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, என்னை மன்னிச்சிருங்கங்க, நான் வந்து தெரியாமல் வர முடியல அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கேட்கலாம் இருக்குது, சாப்பிடுங்க, படுங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. என்னடா அவங்க நம்மளை இம்பார்ட்டண்ட்டாக இவ்வளோ தூரம் நினச்சிருக்காங்க, நான் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் எப்போதும் போல் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து கார், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறையா வாங்கிட்டு சரி சர்ப்ரைஸாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த பையன், அவங்க அம்மா எல்லோரும் இருந்தாங்க.
நேற்று வர முடியலன்னு என்னை வந்து நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க. எனக்கு நேற்று வர முடியாத ஒரு சூழலில் இருந்தேன், எனக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த பையன். எனக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு விளையாட்டு பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நேற்று வர முடியலனாலும் நம்ம இன்றைக்கி வந்து ஏதோ அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டீக்காக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து டீ கொண்டாந்து கொடுத்தாங்க. டீ கொண்டாந்து கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க அம்மா வந்து நான் துணி காய போட்டிருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்களா என்னன்னு கேட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே பதில் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லலை. சரி சரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.